வெல்கம் டு தனாஸ் கிச்சன் அண்ட் கார்டன் vlog சேனல். நம்ம வீட்டில் செய்கிற இட்லி, தோசை, பணியாரம் எது வேணாலும் சரி, நம்ம செய்கிற சட்னி, சாம்பார், தக்காளி குழம்பு எதுக்கானாலுமே நம்ம சைடில் இன்னொரு சட்னி செய்வோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சட்னி செய்யும்போது இந்த வல்லாரை சட்னி கூட ஒரு நாளைக்கு செய்யலாங்க. இந்த வல்லாரை செடி இப்போ நிறைய வீடுகளில் வளர்த்திட்ருக்குறாங்க. ஒரு சின்ன வேரோட ஒரு செடி வச்சா போதுங்க, அப்படியே அந்த இடம் பூராமே தனக்கு சொந்தம் பண்ணிக்கும். அது மாதிரி தாங்க எங்கள் வீட்லேயும் கொஞ்சமாக தான் வச்சேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி செடி, முல்லை செடி எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த வல்லாரக்கீரை தான் இருக்குங்க. நானும் வெட்டி வெட்டி பார்க்குறேன், ஆனால் அது படர்ந்து போயிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் பறித்து கொடுப்பேன், எங்கே போனாலும் யார் வீட்டுக்கு போனாலும் பறிச்சுட்டு போவேன். அப்படி இருந்தும் அது குறையவே மாட்டேங்குது. இன்றைக்கி நான் இதை வச்சு ஒரு சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வேரோட பறிச்சிட்ருக்குறேங்க. என்ன வேரோட பறித்தாலும் அந்த பிடுங்கின இடத்துல மறுபடியும் தழைஞ்சி வருது. இப்போ பாருங்கள், எல்லாமே பறிச்சாச்சு. இப்போ இதை பறிச்சுட்டு போயிட்டு நான் ஒரு இலையாக கிள்ளி போட்டுருவேங்க. இப்போ நான் இதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போயிட்டேங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த காம்பெல்லாம் பிச்சுட்டு இலையை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இலையை மட்டும் எடுத்து இது நல்லா தண்ணியில் கழுவிக்கிறேங்க. ஏன்னா இது வீட்டில் வளர்த்துறதா இருந்தாலும் தூசியெல்லாம் இருக்கும். அதனால் இதை நான் 2-3 தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் துணியை விரித்து விட்டுட்டுங்க. அந்த கழுவின இலை எல்லாமே அந்த துணி மேலே பரப்பி விட்டுட்டுங்க. அப்படியே பரப்பி விட்டுட்டா அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். அந்த தண்ணி ஃபுல்லாக உணர்ந்துடனே தான் அதை எடுத்து பாருங்கள், நான் 2-3 அப்படியே கிள்ளி போட்டுடலாங்க. இந்த இலையெல்லாம் எதுக்கு இப்போ 2-3 பிச்சு போடுறேன்னாங்க, இது ரொம்ப திக்கான இலைங்க, சீக்கிரமாக வதங்காது. அதனால தான் இது 2-3 பிச்சு போடும்போது அது சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக தான் நம்ம இப்போ பிச்சு போட்டிருக்கோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நான் இப்போ பிச்சு போட்டது எல்லாமே எடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுக்குள்ளே போட்டுக்கிறேங்க. இப்போ போட்டுட்டு எண்ணெய் இந்த கீரையை மட்டும்தான் இப்போ நான் தனியாக போட்டிருக்கேன். கீரையை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் வதங்குறதுக்கு, அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சிருக்கிறேங்க. கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கீரை வதங்குது இல்லைங்களா, அதுக்கு நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு நம்ம வரமிளகாய் போட்டு அது கூடவே வதக்கிக்கலாங்க. ஏன்னா இது ரொம்ப நேரம் வதங்கணும் இல்லைங்களா, அதனால் நம்ம வரமிளகாயும் கூட போட்டு வதக்கிக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கினுடனே அப்புறமா நம்ம இந்த வெங்காயமெல்லாம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் சின்னதாகவே இருக்கட்டும், அப்போ தான் சீக்கிரம் வதங்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்து நம்ம இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கூடவே கொஞ்சம் புளியும் போட்டுக்கலாம். நமக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு புளி போட்டுக்கலாங்க. இப்போ நான் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறேன். அதாவது ஒரு 2 ஸ்பூன் இருக்கும், அந்த அளவுக்கு போட்டுட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு வெள்ளைத்துண்டு போட்டுக்கிறேங்க. உருண்டை வெல்லம் இருக்குது இல்லைங்களா, அது போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு இப்போ ஆற வச்சுட்டு நான் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேங்க. பாருங்கள், சூப்பராக அரை விட்டுருச்சு. எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னிங்க, ரொம்ப சத்துள்ள ஒரு சட்னி. ஏன்னா இது தனி சட்னியாக செஞ்சால் சாப்பிட்றதுக்கு சிரமப்படுவாங்க. ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால் நம்ம மெயின் சட்னி ஏதாவது வச்சுருந்தோம்னா அது கூட சைடில் இது வச்சு நம்ம தோசை, இட்லி எதுக்குனாலுமே நம்ம சைடில் வச்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் வளர்த்துறீங்களா? அந்த சட்னி நீங்கள் எப்படி அரைப்பீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.